அனைவருக்கும் வணக்கம். வெளிவேடம், ஆடம்பரம், பகட்டு இதுக்கெல்லாம் அடிமையான ஒரு அபலை பெண்ணின் சிறுகதை தான் த நெக்லஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி. இதனை எழுதியவர் கைடி மாப்பசன்ட் என்ற பிரெஞ்சு எழுத்தாளர். மெட்டில்டா லாய்சல் அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பெருமை தன்னோட அழகில். தான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் பிறந்திருக்கணும், எல்லா செல்வங்களோடையும் வளரணும், பெரிய மாட மாளிகையில் கூட கோபுரத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க. ஆனால் விதி வேறு விதமாக இருந்திருக்கு. சாதாரண குடும்பத்தில் பிறந்து இப்போ ஒரு சாதாரணமாக மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு கிளார்க்கை கல்யாணம் முடிச்சு இருக்காங்க. அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் அவரால் இவங்களை திருப்திப்படுத்த முடியலை. ஒரு நாள் சந்தோஷமாக அவர் வர்றாரு. என்னென்னா கையில் ஒரு இன்விடேஷனோடு வராரு. இங்கே பாரு, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு ஒரு இன்விடேஷன் கிடச்சிருக்கு, ஒரு பெரிய பார்ட்டிக்கு, இதெல்லாம் கிடைக்கிறதே பெரிய விஷயம், வா நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முகத்தை பார்க்கும்பொழுது அது சோர்ந்து போயிருக்கு. என்னன்னு கேட்டால், அதுக்கு போட்டுக்கிறதுக்கு எனக்கு நல்ல ட்ரெஸ் இல்லையே, அதனால் என்னன்ட்டு இவர் கொஞ்சம் ரைஃபிள் வாங்குறதுக்காக வேண்டிய ஹண்டிங் ரைஃபிள் வாங்க பணம் ஒரு 400 ஃப்ராங்க்ஸ் வச்சுருக்காரு. அதை கொடுத்து இதில் வேணால் நீ நல்ல ட்ரெஸ் வாங்கிக்கவேன்னு சொன்னால், ட்ரெஸ் வாங்கின பிறகு திரும்ப மூஞ்சி தூக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா என்று அதுக்கு நகை இல்லையேன்னு. சரி, உன்னோட ஃப்ரெண்டு இருக்கால ஃபாரஸ்ட்ரியா, அவள்கிட்ட போய் வாங்கிட்டு வா, கடன் வாங்கிட்டு வா, அப்புறம் உடனே ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே கொடுத்துடலான்னு சொல்லுமே. அதே மாதிரி போய் வாங்கிட்டு அந்த ஒரு நாள் இரவா அப்படி ஒரு சந்தோஷம், பெருமை தாங்க முடியலை. மினிஸ்டராக அவங்கள பார்த்துக்க இது பண்ணுறாராமா, சைட் அடிக்கிறாராமா. அவ்வளோ சந்தோஷமாக பெருமையாக இருந்து வீட்டுக்கு பார்க்கும் பொழுது அந்த வைர நெக்லஸை காணோம். இப்போ உண்மையை சொல்ல முடியாத நிலைமை, வேறு வழியே இல்லை. அவங்க அங்கே இங்கே நீ எப்படியெல்லாம் கடன் வாங்க முடியுமோ எல்லா கடனையும் வாங்கி புதுசாக ஒரு இது வாங்குகிறாங்க, நெக்லஸ், வைர நெக்லஸ். அது 36,000 ஃப்ராங்க்ஸ். அவ்வளோ பணம் கொடுத்து வாங்கி கொண்டு போய் கொடுத்து இப்போ 10 வருஷத்தில் ஆளே கிளடுதட்டு போய் ரொம்ப மோசமாயிட்டாங்க. இந்த சமயத்தில் ஒரு நாள் திடீர்னு அந்த ஃப்ரெண்டை பார்க்குறாங்க, ஃபாரஸ்டரை பார்த்து, எல்லாம் ஒன்றால் தானே இப்படி ஆகிட்டேன், 10 வருஷமாக நான் கஷ்டப்பட்டு உழைச்சி நான் இப்படி போய் உனக்கு அந்த இது வைர நகையை திருப்பி கொடுத்தேனா, அடி பாவி, அது வெறுமனே 500 ஃப்ராங்க்ஸ் தான், அது ஃபேக்கு, போலி கவரிங்கிறாங்க. இப்படித்தான் மனுஷர் நிறைய பேர் தங்களோட வாழ்க்கையை வெள்ளி வேடத்துக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் பகட்டுக்காகவும் பெருமைக்காகவும் சொசைட்டிக்காகவும் வாழ்க்கையவே தொலைச்சிட்றாங்க. இருக்கிறது போதும்னு இருக்கணும், உள்ளது கொண்டு நல்லது செய்யணும், வீண் ஆடம்பரத்துக்கு ஆசைப்படக்கூடாது, இப்படி கடன் வாங்கி மோசம் போகக்கூடாதுங்கிறதான் இந்த சிறுகதையோட ஒரு மாரல். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.